எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். आप सभी को यीशु मसीह के नाम से हम फिर दोबारा आपको स्तुति करते, आपको बधाई करते हैं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. கடந்த நாளிலே பலவிதமான பலவீனங்களும் பிரச்சனைகளும் அநேகருக்கு ஏற்பட்டது. और पिछले दिनों में अनेक लोगों को बहुत कमजोरियां, बहुत बीमारियां थी. எனக்கு கூட சுகம் இல்லாமல் இருந்தது. मुझे भी ठीक नहीं था. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். लेकिन परमेश्वर ने मुझे अच्छा स्वास्थ्य இந்த दिया. காலையிலே இந்த காணொளி மூலமாய் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் வேண்டிய பலனையும் செய்தியும் கர்த்தர் கொடுத்தார். और इस सुबह के द्वारा, इस वीडियो के द्वारा परमेश्वर ने मुझे आपके साथ बात करने के लिए मुझे एक मौका दिया. விசேஷமாய் நேற்றைய தினத்திலே சகோதரி அமுதா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், மோகன், இமானி, அபி என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் முள்ளண்டில் இருக்கிறார்கள். சபைக்கு வருகிறார்கள். அவருடைய தகப்பன் ஜான் சத்யராஜ் கர்த்தருக்குள்ளாக மரித்து போனார். और पिछले दिनों और कल 2 दिन पहले भी कल हमारे चर्च के कलीसिया के हमारे मुलुंड कलीसिया के एक भाई हैं जिनका नाम जॉन सत्यराज है. उनके पत्नी अमुदा, उनके बेटे इमानुएल और मोहन, उनका बच्चों का नाम है. और उनके पिता का जो मृत्यु हो गया था वो परमेश्वर में गुजर गए थे. கொரோனாவில் சாகவில்லை, ஆனால் அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதி நிமித்தமாய் மரித்து போனார். तो कोरोना के वजह से उनका मृत्यु नहीं हुआ, लेकिन उनके शरीर के बीमारी के वजह से, कमजोरी के वजह से उनका मृत्यु हो गया. நேற்று தினத்திலே அவர்களுக்கு நல்ல அடக்கம் முள்ளண்டு அந்த சிமிட்டிலே அடக்காராதனை நடந்தது. और कल के दिन में मुलुंड सिमेट्री में उनका अच्छे से उनका फ्यूनरल अच्छा हो गया था. எல்லாருக்கும் அறிவிக்க முடியவில்லை. காரணம் கொரோனா டைமா இருப்பதனாலே ஒருவேளை அதிகமாய் ஜனங்கள் கூடினால் ஏதாவது பிரச்சனையாகி விடும் என்று அநேகர் வந்திருந்தார்கள். இருந்தாலும் இத்தனை பேர் உங்களுக்கு இதை அறிந்தீர்களோ என்று தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப்ல இதை அறிவித்திருந்தார்கள். सबको बता नहीं पाए, लेकिन व्हाट्सएप में बताया गया था. लेकिन ऐसा था कि ऐसे मौके पर बहुत जन इकट्ठा नहीं हो सकते, इसीलिए अनेक लोगों को बुला ही नहीं पाए. அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उनके परिवार के लिए प्रार्थना कीजिए. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சமாதானத்தை கொடுக்க வேண்டும். परमेश्वर उन्हें अच्छे सा शांति से भरना. இந்த நாளிலே கொரோனாவுடைய தாக்கத்து அதிகமாக எழும்புகிறதான இந்த காலகட்டத்திலே அன்றைய பிள்ளைகள் ஒரு காய் ஒருவர் பாரம் எடுத்து ஜெபிப்போம். इन दिनों में जो कोरोना का महामारी है वो जो बढ़ रहा है, वो आज बच्चे हम एक दूसरे के लिए अधिक से अधिक प्रार्थना करें. நாம் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपकी स्तुति करते हैं. ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் எத்தனை பரவசம் அடைகிறது. परमेश्वर, आपको स्तुति करते समय हमारा हृदय कितना खुश होता है. உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு பேரின்பம் ராஜா. और केवल परमेश्वर आपका समूह ही हमारे लिए खुशी देता है. ஆண்டவரே இந்த காலையில உம்முடைய அருமையான ஆண்டவரே கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर सुबह के समय पर भी आपको, आपके हाथों में हम सबको अर्पण करते हैं. ஆராதனையை முழுமையாக நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. इस आराधना को आप पूरी तरह से संभालिए. பாடலை, எங்களுடைய கேட்க போகிற வார்த்தைகளை, ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் अंगीകരിக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். हम सुनने वाले गीत को और गाने वाले और पढ़ने वाले वचन, संदेश और आराधना को सबको परमेश्वर आपके हाथों में अर्पण करते हैं. உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात कीजिए. நாம மகிமைப்படட்டும். केवल आपका नाम का இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से अच्छे मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். எல்லாரும்
இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட நாம் பாடு. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை
அபிஷேகநாதா, அனல் மூற்றும் தேவா, ஆருயிர் நண்பரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அபிஷேகநாதா, அனல் மூற்றும் தேவா, ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூற்றும் தேவா, ஆருயிர் நண்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்னே மாறுமே. ஆவியில்
ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைல அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைல அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, என்னில் எழுப்புதலை உருவாக்குங்க. என்னில் இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்க. என்னில் இருக்கிற பலவீனங்களை எடுத்து போடுங்க. என் சரீரத்தில் வாதிக்கிற எல்லா நோய்களையும் மாற்றி போடுங்க. உங்கள் ரத்தத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க, சுத்திகரிங்க, சுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிரியை செய்யுங்க அப்பா, கிரியை செய்யுங்க. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவரை சேஷிக்கும் விதமாய் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆராதனையிலே நின்று கொண்டு முழங்கால் படியேற்றிக் கொண்டு ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையின் வல்லமைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். உன்னத ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். மகிமையின் ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். ஜெயத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். நிரப்பட்டும். கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Thank you, Lord. Thank you. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद உம்முடைய देते हैं। பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपके प्रशंसा के लिए हम आपको स्तुति करते हैं। ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் தொடுவீராக. परमेश्वर, इस आराधना में, इस प्रार्थना में भाग लेने वाले हर एक बच्चों को आप छूइएगा। ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசு. आत्मा जी, हमारे साथ आप बात कीजिए। எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. हमारी क्या जरूरत है आप जानते எங்களுடைய हो। கவலை, எங்களுடைய மனபாரம், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. हमारे दुख, हमारे संघर्ष, हमारे सारे परेशानियां, हमारे सारे व्याकुलता को आप दूर कर இன்னைக்கு दीजिए। விசுவாசியின் மத்தியில இருக்கிறதான ஆண்டவரே, அந்த பலவீனங்கள், ஆண்டவரே, சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாற்றி போடுங்கப்பா. परमेश्वर, आज विश्वासियों के बीच में जो कमजोरियां, जो बीमारियां आ रही हैं, जो डर बैठ गया, वो सब यीशु के नाम से आप दूर कर दीजिएगा। காலையில் எங்களோடு பேசு. इस सुबह के समय पर हमारे साथ बात कीजिए। ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. परमेश्वर, इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे बच्चों, उन बच्चों को आप आशीर्वाद कीजिए, छूइएगा। ஆண்டவரே, இந்த 5 மாதங்கள் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்க. परमेश्वर, इस पूरे 5 महीने भर अब हमारे साथ आप थे। ஆண்டவரே, நாங்கள் காண போகிற 6வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். और हम जो देखने वाले 6ठा महीने के लिए हम आपका स्तुति करते हैं। வருஷத்தின் நடுவில் கர்த்தருடைய கிரியைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். परमेश्वर, इस साल के बीच में हम आए हैं, आपका परमेश्वर अनुग्रह को आप बढ़ाना है। ஆவியானவர் கிரியை நடப்பிக்க வேண்டும். परमेश्वर, आत्मा जी आप क्रिया कर दीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படும். केवल आपका नाम का महिमा होना है। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। வாசிக்க வேண்டிய சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 23ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். हम 23वां भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। 23ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 23वां भजन संगीता को हम सब बदल बदल पढ़ेंगे। கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். वो मुझे हरी 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 चराइयों में बैठाता है, वो मुझे सुखदाई जल के झरने के पास ले जाता है। அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से न डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है। तेरे सोंटे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी और मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा। आमीन। வாசித்த சங்கீதத்துக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவராய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். बड़े भजन संगीता के लिए हम सभी परमेश्वर का स्तुति करेंगे। நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। நாம் வாசித்த சங்கீதத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். हमने जो भजन संगीता पढ़ा उसके लिए हम आपका स्तुति தாவீது करते हैं। அபிஷேகித்த ஆவியானவர் उन दिनों में दावीद उस दिन में दावीद को अभिषेक करने वाले आत्मा जी வார்த்தைகளை கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகிக்கணும், நிரப்பு. ये वचनों को सुनने वाले हर एक बच्चों को आप अभिषेक करना பாத்திரம் है। நிரம்பி வழிகிறது என்று சொல்லணும்ப்பா. मेरा कटोरा उमड़ रहा है करके वह कहना है। ஆவியானவர் கிரியை செய். आत्मा जी आप क्रिया कर रहे हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन आमीन। बैठ जाएंगे। இந்த காலையிலே உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறையப்படும் பொழுது தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த காலையில் உங்களோடு கூட நான் பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर अगर जब हम पवित्र आत्मा से भर जाते हैं तो हमें क्या क्या आशीर्वाद मिलता है करके आज आपके सामने में बात करने आया। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் निर्गमन का पुस्तक 31वां अध्याय முதல் 5 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். पहले 5 वचनों को हम ले लेंगे। நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் निर्गमन का पुस्तक 31वां अध्याय முதல் 5 வசனங்களில் சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலியலை பெயர் சொல்லி அழைத்து சகலவித வேலைகளையும் 5ஆம் வசனம் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை देव आविनाल निरपिने। फिर पहला वचन, फिर यहोवा ने मूसा से कहा, सुन मेरी उरी के पुत्र बसलेल को जो हूर का पोता और यहूदा के गोत्र का है नाम लेकर बुलाता हूँ और मैं उसको परमेश्वर की आत्मा से जो बुद्धि प्रवीणता ज्ञान और सब प्रकार के कार्यों के समझ देने वाली आत्मा से परिपूर्ण करता हूँ। ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிபனை தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். परमेश्वर यहोवा एक परिवार का एक नौजवान को नाम कहकर उसे पुकारते हैं। அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய வேலைகளை செய்வதற்கு, அதாவது ஸ்தோத்திரம், பொன் வெள்ளி வெண்கலம் ரத்தினங்கள் அமிதமாய் ஸ்தோத்திரம் மரத்தினால் செய்யப்பட்ட சித்திர வேலைகளை செய்ய சகலவித வேலைகளையும் யூகித்து செய்ய வேண்டியதற்கு வேண்டிய ஞானம் புத்தி அறிவு உண்டாவதற்காய் தேவன் அவனை நிரப்புகிறார். और उसे वो कारीगर के कार्य बुद्धि से निकाल कर सब भांति की बनावट में अर्थात सोने चांदी और पित्तल में उसको काट कर करने में उसे वहां पर भरते हैं। இங்கே ஒரு மனுஷனை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்புவதற்கு சில காரணங்களை சொல்றார். और यहाँ पर एक परमेश्वर एक व्यक्ति को भरने के लिए वो एक कारण बताते हैं। இதற்காக இவனை நான் தேவாவினால் நிரப்பினேன். इसी के लिए मैंने उसे परमेश्वर के आत्मा से भरा हूँ। அப்ப தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவன் நமக்கு தருகிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் வெளியேற பெற்றவைகள், அது மேன்மைக்கு உரியவைகள். और जब हम परमेश्वर हमें जो आत्मा से भरते हैं, अभिषेक से भरते हैं, उसका द्वारा जो हमें आशीर्वाद मिलता है वो महत्व है, वो बहुमूल्य है। பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படிப்பட்ட அபிஷேகம் இப்படிப்பட்ட ஆவி நிறைவு இருந்தது. और जूना नियम के प्राचीन काल के दिनों में वहाँ पर ये अभिषेक जो है यहाँ पर वैसा ही अनियम। புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நமக்கு ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகிக்க வேண்டும், ஏன் அபிஷேகிக்க விரும்புகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். और नया नियम के इस अवसर पर परमेश्वर हमें क्यों अभिषेक करना चाहते हैं, क्यों अभिषेक देते हैं करके हमें जानना बहुत जरूरी है। அபிஷேகம் பெறுவதற்கு காரணம் வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு மாத்திரமல்ல, அது ஒரு பகுதி மாத்திரம்.
अभिषेक मिलने का कारण केवल सिर्फ अन्य भाषा बात करने के लिए नहीं है, लेकिन वो उसका एक भाग है। இதற்குள் மறைந்திருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். उसके अंदर छुपा हुआ परमेश्वर का जो मकसद है वो क्या है, हम परमेश्वर के बच्चे समझ தேவனுடைய ஆவியினால் நாம் நிறைக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். जब हम परमेश्वर की आत्मा से भरे पड़ते हैं, परमेश्वर हमें उनके आशीर्वादों से भरने के लिए बहुत चाहत के साथ பெற்ற அபிஷேகத்தை அப்படியே மூடி மறைப்பதினாலே ஆசீர்வாதம் வந்து விடாது. और जो पाए हुए अभिषेक को वैसे ही छुपा के रखने से हमें आशीर्वाद नहीं मिलेगा. கருத்தாக அவிதமாய் ஆவினால் ஜெபிக்காமல் கருத்தாக ஜெபிப்பதினாலும் கிடைத்து விடாது. और बहुत ही अच्छे से, बहुत ही छोटा, बहुत ही समझदारी से प्रार्थना करके अभिषेक आत्मा கருத்தாகவும் ஜெபிக்க வேண்டும், தேவாவினால் நிறைந்தும் ஜெபிக்க வேண்டும். हमें बुद्धि से भी प्रार्थना करना है, परमेश्वर की आत्मा से भी हमें भरकर प्रार्थना. ஆவியானவர் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆவியிலே நிறைந்து அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். और सभी में परमेश्वर का आत्मा हमें सहायता करना है. इसका मतलब हमें क्या करना है, परमेश्वर की आत्मा से भरपूर होकर हमें प्रार्थना करना है. தேவன் கொடுக்கிற 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு இந்த காலையில பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க நினைக்கிறேன். परमेश्वर हमें देने वाले 3 आशीर्वादों को आपके साथ में बांटने वाला. ஒன்று ஆறுதல், அதோடு கூட தேவன் கொடுக்கிற விடுதலை. पहली बात तो एक तसल्ली देते, उसके साथ एक छुटकारा भी हमें देते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 வருஷ ஊழியத்தை முடித்து பிதாவினிடத்தில் செல்ல வேண்டிய வேளை வந்தது. परमेश्वर यीशु मसीह अपना 3.5 साल का सेवा समाप्त करके पिता के हाथों में अर्पण करने जा रहे हैं. அவருடைய பிரிவை, இயேசுனுடைய பிரிவை, இந்த பூமியை விட்டு அவ்விதமாக பரலோகம் போகிறார் என்று சொன்ன உடனே அந்த பிரிவை அவர்களால் சீஷர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. और यीशु के साथ जो दूर होने वाला ये मकसद जो है, जब वो स्वर्ग राज्य में प्रवेश करने वाले सुनकर चेलों को बहुत बर्दाश्त नहीं हुआ. இனி இவரை நாம் காண முடியாதே, अभी हम इन्हें देख नहीं पाएंगे. நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தது, எத்தனை பலம் இருந்தது, எவ்வளவு ஆசீர்வாதம் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் நம்மை விட்டு போகிறாரே, சீஷர்கள் புலம்பினார்கள். और अब तक जब तक हमारे साथ थे हमें कितना आशीर्वाद था, खुश था, हम कितने अच्छे थे, लेकिन अब वो दूर जा रहे हमसे करके वो विलाप होकर रो रहे थे. தோமாவும் பிலிப்பும் தங்களுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்த காரியங்களை அமிதமாய் வாய் திறந்து கேட்கிறார். तोमा और फिलिप जो है अपने हृदय के कार्यों को वो बाहर मुंह खोलकर पूछ लेते हैं. யோவான் 14 அதிகாரம் 5 வசனத்திலே योना का पुस्तक 14:5 में தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறார். तोमा ने उससे कहा, हे प्रभु, हम नहीं जानते कि तू जाता है, तो मार्ग कैसे जाने. 8 வசனத்திலே பிலிப்பு கேட்கிறார். 8वां वचन में फिलिप पूछता है, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். फिलिपोस ने उनसे कहा कि हे प्रभु, पिता को हमें दिखा दे, यही हमारे लिए. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிற ஒரு நேரம். क्योंकि वह नहीं पता उन्हें क्या बोलना है करके वो बहुत कंफ्यूजन में थे. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், இப்படிப்பட்ட தருணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். आपके जीवन में भी ऐसा एक समय आया होगा. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, अब मेरे जीवन में क्या रह गया है, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவேன், और मैं मेरे बच्चों को कैसे चलाऊंगा, வாழ்க்கை எப்படி ஓடும், मेरा जीवन कैसे चलेगा. எல்லாம் இருந்துமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இல்லாதிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும். और सभी होने पर भी ऐसे समस्या में हम रह गए, तो जब नहीं होगा तो कैसे चलेगा. என்கிற ஒரு பாரம் உங்களை அழுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன பேசுவது தெரியாமலே நிலை தடுமாறி நிற்பீர்கள். और ऐसा एक बोझ जो है जब हमें दबाएगा तो हम एक उलझन सा बह जाएंगे. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்.
तब वहीं पर परमेश्वर यीशु मसीह वहाँ उन चेलों को एक कार्य दिखाते हैं। இந்த துக்கத்தோடு இருக்கிற நேரத்திலே, கவலையோடு மன வியாக்குலத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருவரை, அருமையானவரை இயேசுவானவர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். और जब इस दुख के साथ, इस व्याकुलता, मन के व्याकुलता में भरे पड़े हैं, तब परमेश्वर यीशु मसीह वहाँ पर एक को वहाँ पर शुरुआत करते हैं। யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். तब यूहन्ना 14:16 में परमेश्वर यीशु कहते हैं कि और मेरे पिता से विनती करूंगा और वो तुम्हें एक और सहायक देगा कि वो सर्वदा तुम्हारे साथ रहे। நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் உங்களுக்காக. मैं पिता से विनती करूंगा आपके लिए। பிதாவிடத்திலே உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். मैं पिता से आपके लिए प्रार्थना करूंगा। உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஒரு சத்தியாவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். वो आपके साथ सर्वदा तुम्हारे साथ रहने के लिए आपको एक सहायता देंगे। அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார். वो आपके साथ, वो सत्य आत्मा जो है आपके साथ हमेशा रहेगा। அவர் உங்களை விட்டு அவர் ஒருபோதும் போகவே மாட்டார். वो तुम्हारे साथ कभी नहीं दूर होगा। அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார். உங்களுடைய துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தான் பொறுப்படுத்திக் கொண்டு உங்களை கவலைகள் எல்லாம் மாற்றி அந்த ஆவியானவர் உங்களை அருமையாய் நடத்துவார். और जब वो तुम्हारे साथ रहेगा, वो तुम्हें संभालेगा, वो तुम्हें तसल्ली देगा, वो आराम देगा और हमेशा आपको चलाता रहेगा। சீஷர்கள் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே கொடுக்கப்பட்டவர் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். जब वो विलाप होकर बहुत दुख और बड़बड़ा रहे थे, तभी उन्हें तसल्ली और आराम दिलाने के लिए दिया गया ही वो पवित्र आत्मा है। உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான பேரிழப்புகளும், தாங்க முடியாத துக்கங்களும், கவலைகளும், மனபாரங்களும் நிறைந்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒருவரை கொடுக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். और आपके जीवन में भी जहाँ पर बहुत दुख और बहुत समस्या और संघर्ष से उलझन होकर आपका जीवन रह होगा, लेकिन जो आपको तसल्ली और आराम देने के लिए दिया गया है वही है पवित्र आत्मा। தேற்றுவதை விட அவர் தேற்றுவார். और जैसे पति तसल्ली और आराम देने से ज्यादा वो आपको तसल्ली देगा, और पत्नी तसल्ली देने से ज्यादा वो आपको तसल्ली देगा, और एक माँ तसल्ली देने से ज्यादा वो आपको तसल्ली देगा, और एक कलीसिया का जो पासवान है वो आपको तसल्ली देने से ज्यादा वो आपको आराम देगा। குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தேற்றுவதை விட தேற்றுவார். और एक परिवार के एक भाई जो है वो तसल्ली देने से ज्यादा वो आपको तसल्ली देगा। ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். इसलिए प्रेरित पौलुस अपने पुस्तक में ऐसे लिखते हैं। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों का पुस्तक 5वां अध्याय 8ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वां और 16 वचन में पढ़ता हूं। எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகவில்லை, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை। और ऐसा लिखा गया है कि हम गिरे रहेंगे तो भी हम दुख नहीं होंगे, निराश नहीं होंगे, हमें ढकला गया और ठुकरा गया तो भी हम निराश नहीं होंगे, क्योंकि पवित्र आत्मा हमारे साथ है। இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, पौलुस को इतने सारे समस्या, पक्कतिலும் நெருக்கம் இருந்தது, सारे जगह से उन्हें दबाव था, கலக்கங்கள் இருந்தது, कहीं भी जाए उन्हें संघर्ष से भरा हुआ था, துன்பப்படுத்துகிற ஜனங்கள் ஏராளம் இருந்தார்கள், दुख पहुंचाने वाले, चोट पहुंचाने वाले अनेक लोग थे, நிலைமை ஏற்பட்டது, ऐसे हाथ छुड़ा गया, एक समय भी आ गया, கீழே ஜனங்கள் மற்றவர்களை தள்ளினார்கள் மடிந்து போகும்படியாக। नीचे लिखा गया कि लोगों ने उन्हें ढकला, उन्हें मरने के लिए डाल दिया, நடந்த போதிலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை, लेकिन इतना सब कुछ होने पर भी हम निराश नहीं हुए। காரணம் என்ன? எங்களுக்குள் இருக்கிற
மூன்றாவது ஆழத்து உடையவராயிருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே அதற்கு காரணம். क्योंकि कारण क्या है, हमारे साथ जो तीसरा एक व्यक्ति, एक जन है जो वो पवित्र आत्मा है। பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர். वही है जो हमें तसल्ली और आराम दिलाएंगे। ஆவி அபிஷேகம் அதற்காகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். इसीलिए मैं कहता हूँ कि आत्मा और अभिषेक हमें पाना है। ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவரே தாரும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கேளுங்கள். आत्मा के अभिषेक से हमें भरिए करके परमेश्वर के बच्चे जो नहीं पाए हैं वो ஆவியின் पाइएगा। அபிஷேகம் பெற்றதான தேவ ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கவோ சோர்ந்து போகவோ ஒருபோதும் அவ்விதமாய் கடந்து போக மாட்டார். आत्मा से भरपूर होकर अभिषेक हुए बच्चे कभी भी किसी भी समस्या में वो पीछे नहीं होंगे और दुख भी नहीं होगा। அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைய தேவ மக்கள் யுத்தத்தில் முன்னேறுகிற ஒரு போர் குதிரையை போல அவர்கள் காணப்படுவார்கள். आत्मा के अभिषेक से भरपूर होने वाले लोग जो है वो एक युद्ध में उपयोग होने वाले वो घोड़ा की तरह इस्तेमाल होंगे। நீங்கள் எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். आप कितने सारे कार्यों को आपने खोया எத்தனையோ होगा, பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். कितने सारी समस्याओं से आपने आप गुजरे எத்தனையோ होंगे பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். और बहुत सारे परेशानियों के बीच आपको जाना होगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இறங்கி ஸ்தோத்திர வாசம் செய்து கிரியை நடப்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு 2 ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் தேற்றவனாகிய ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். और पवित्र आत्मा जी जब आपके बीच में निवास करेंगे, आपके अंदर बसकर, तो वह आपको 2 आशीर्वादों से आपको आराम और तसल्ली देंगे। துன்பத்தின் நடுவிலே ஆறுதல் தருகிறார். ये पहली बात तो आपके परेशानियों के बीच में आपको आराम देते हैं உங்களை விடுதலையாக்குகிறார். और उसी निराशपन और दुख से आपको छुटकारा देंगे। துன்பத்தின் நடுவில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். पहली बात तो आपके उस दुख से आपको तसल्ली देते हैं துன்பத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். और उसी दुख से आपको निकाल कर आपको छुटकारा देते அதைத்தான் हैं। சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். वही हम सगरिया भविष्यद्वक्ता के पुस्तक 9वां अध्याय 12 वचन हम ऐसे पढ़ते हैं। நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். आपको मैं दुगना आशीर्वाद दूंगा जो विश्वास के साथ भरे हुए लोग हैं। இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். मैं आपको दुगना आशीर्वाद दूंगा। நம்பிக்கையுடையதான சிறைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களே, जो 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 बिना विश्वास के द्वारा वो बहुत गुलाम में रहने वाले लोग, அரणाகிய பரிசுத்தாவினிடத்திலே திரும்புங்கள், जो तसल्ली देने वाले पवित्र आत्मा के अंदर आप आइएगा। இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். मैं आपको 2 गुना आपको तसल्ली से இன்றைக்கு உனக்கு நான் கொடுப்பேன். आपको 2 गुना भलाई से आपको आज ही आपको நடுவிலே देने वाला உனக்கு हूं। ஆறுதலை தருவேன். उस दुखों के बीच में आपको एक துன்பத்தில் तसल्ली இருந்து देना உன்னை होगा। நான் விடுதலையாக்குவேன். वही दुखों के बीच, संघर्ष के बीच आपको मैं छुड़ाऊंगा। எவ்வளவு அருமையான ஒரு நல்ல தேவன். कितने अच्छे और प्यारे परमेश्वर। ஒரு மாலை நேரம், அதாவது இருளாக போகிற ஒரு நேரம், एक शाम का समय जहाँ पर सूरज ढकने वाला एक ஒரு समय था। விசுவாசியாகிய ஒரு சகோதரி தனியாக தன்னுடைய வீட்டை பூட்டி விட்டு பக்கத்திலே நடக்கிற ஒரு ஜெபக்கூட்டத்திற்கு அவள் போவதற்காக கடந்து போய் கொண்டிருந்தார். एक विश्वासी जो एक बहन थी वो उनके एक परिवार में एक प्रार्थना मंडल रखा गया था, वहां पर जाने के लिए वो चल रही थी। போகிற பாதி வழியில் தான் போயிருப்பாள். और जाने वाले रास्ते बीच रास्ते में ही रह गई। ஒரு திகில் அவருடைய இருதயத்தை நிரப்பினது. ऐसा एक अचानक एक डर उसके हृदय में बैठ गया। ஏதோ ஒன்று நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதை தன்னுடைய இருதயத்திலே அவள் உணர்ந்தார். और ऐसा है कि कुछ तो होने वाला है करके वो अपने हृदय में महसूस करने लगी। அவள் நடந்து போய் கொண்டிருக்கும் இத்தனை காரியங்கள் நடக்கிறது. और चलते समय ये सब बातें उसके अंदर बीत रही है। இந்த நிலைமை ஏற்படும் பொழுது அவளுக்கு இருந்த நிம்மதி எல்லாம் போயிருச்சு. और ये समस्या जब गुजर रहा था उसके अंदर जो शांति था वो सब निकल गया था। ஒன்று நடக்க போகிறது. कुछ तो संभव होने वाला है। அந்த நடக்க போகிற சம்பவம் நல்ல சம்பவங்களாக அல்ல. लेकिन वो संभव जो होने वाला है वो अच्छा नहीं है। ஏதோ ஒரு துக்கம் என்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. कुछ तो दुख मेरे जीवन में आने वाला है என்று அவள் உணர்ந்த உடனே
और ऐसे वो महसूस करते அந்த ही தெருவுல போய் கொண்டிருந்து அந்த தெருவுக்கு ஓரத்திலே ஒரு மரத்தடியில முன்பாக முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தார். और ऐसे ही बीच रास्ते में जाते वक्त वहां पर एक कोने में एक झाड़ था, उस पेड़ के नीचे वो बैठकर घुटने टिकाकर प्रार्थना करने लगी. முழு வெள்ளத்தோடு கூட தேவனை துதித்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசி 1 மணி நேரம் அவள் துதித்தார். और पूरी तरह से आत्मा से भरकर और पूरी तरह से वो अन्य भाषाओं से भरकर वो प्रार्थना करके बहुत जोर जोर से प्रार्थना करने लगी. 1 மணி நேரம் அவள் ஆவியினாலே நிறைந்து அவள் ஜெபித்து முடித்த உடனே அவளுடைய உள்ளம் மாறுதல் அடைந்தது. और वो 1 घंटा वहां पर घुटने टिकाकर वो आत्मा से पवित्र आत्मा से भरपूर होकर जब वो प्रार्थना कर रही थी, उसका हृदय भरपूर हो गया. ஒரு பெரிய பாரம் தன்னை விட்டு விலகினதை அவள் உணர்ந்தாள். और उसने ये महसूस किया कि उसके दिल से उसका बोझ जो है वो कम हो गया था. எல்லாம் அவளை விட்டு போனது போல உணர்ந்தாள். सब कुछ दुख उसके अंदर से निकल गया, वैसे उसने महसूस किया. ஜெபக்கூடத்துக்கு போனால் सीधा वो प्रार्थना मंडल में पहुंच गई. ஜெபக்கூட்டத்திலே ஜெபக்கூட்டம் பாதி முடிந்தது, பாதி நடந்து கொண்டிருந்தது. அதில் கலந்து கொண்டு அவள் அந்த வீட்டில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு அவள் திரும்ப நடையை கட்டி கொண்டு வந்தாள். और वो प्रार्थना मंडल आधा समाप्त हो गया था, आधा बाकी था. वहां पर मिलकर वो होकर वो फिर से दोबारा वो घर की ओर लौट रही थी. அப்பொழுது மணி 8 மணிக்கு மேலாகிவிட்டது. तभी उस समय 8 बजे था. அவள் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அவள் அங்கே வரும் பொழுது அவள் அந்த வீட்டிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவளுக்கு திகிலாகிவிட்டது. அவளுக்கு ஒரு விதமான நிலைமை ஏற்பட்டது. और उसके घर के नजदीक जब आ रही थी तो एक घर पे जो एक संभव देखकर उसके दिल में घबराहट सा हो गया. ஏனென்றால் அந்த வீட்டிலே 4 திருடர்கள் அந்த வீட்டை அவளுடைய வீட்டை அவிதமாக சாவி போட்டு உடைத்து உள்ளே போய் அவிதமாய் லைட் போட்டுக்கொண்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் திருடுவதற்கு அவர்கள் எல்லாரும் மூட்டை கட்டுவதற்கு அவங்க காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். जब उस घर में 4 चोर लोग उसके घर के अंदर घुसकर सब कुछ चोरी करने के लिए वो तैयार होकर सब काम चल रहा था. இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் வழியிலே அவளுக்கு அந்த ஒரு பாரத்தை கொடுத்து ஜெபிக்கும்படியான ஒரு ஜெப ஆவியும் தேவன் தந்தார். और इसीलिए इसी कारण उसे परमेश्वर उसे डर देकर उसे पवित्र आत्मा से भरकर प्रार्थना करने के लिए एक मौका दिया. ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்பதை அவள் உணர்ந்தால் அவள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தது, கேட்கப்பட்டது. और कुछ तो होने वाला है करके वो डर गई थी और तभी वो परमेश्वर के सम्मुख में उसने प्रार्थना किया. स्वर्ग राज्य ने उसका प्रार्थना को स्वीकार किया और उसका जवाब आ गया. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அந்நிய பாஷையின் ஜெபம் எஸ்டிடி கால் போன்றது, உடனே அதுக்கு ஆன்சர் பதில் வரும். और एक परमेश्वर के दास कहते हैं कि जो अभिषेक से भरपूर होकर प्रार्थना करते हैं वो एसटीडी कॉल के जैसा है, तुरंत उसका जवाब मिल जाता है. இவளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவராய் கர்த்தர் பதில் கொடுத்தார். इसके प्रार्थना की विनती में परमेश्वर ने तुरंत उसका जवाब दिया. பரலோகத்திலிருந்து 4 தேவதூதர்கள் அவளுடைய வீட்டிலே உள்ளே போவதை அவள் அங்கே வந்து அவள் வீட்டுக்கு முன்பாக வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இருட்டிலே நின்று கொண்டு கவனிக்கிறார். 4 தேவதூதர்கள் வீட்டுக்குள்ளாய் போவதை அவள் அறிந்தார். और जब वो उसके घर की ओर खड़े होके वहां पर देख रही थी तो 4 परमेश्वर के दूत जो है उतर कर उसके घर के अंदर प्रवेश करने के लिए तैयार थे. அந்த 4 திருடர்களுக்கு அவருடைய கண்கள் புத்தி மயக்கம் பண்ணும்படியாக இந்த தேவதூதர்கள் முதலாவது வேலை செய்தார்கள். और उस 4 चोरों को बेहोश करने के लिए उस 4 परमेश्वर के दूतों ने पहले कार्य किया. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. और उन्हें क्या करना है उन्हें पता नहीं चल रहा. பணத்தை லாக்கர்ல இருக்கிற பணத்தை எடுத்தார்கள். ஆனால் அந்த பணத்தை எடுத்தும் அவர்கள் அதை பேக் பண்ணுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை.
और वे लोग जो है वो पैसा निकाले वो चोरों ने, लेकिन वो पैसे को अंदर पोटली में रखने के लिए उनसे नहीं हो पा रहा। ஒவ்வொரு காரியத்தையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்தார்கள். ஆனாலும் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் அதே இடத்தில் வைத்து விடுவார்கள். और इतने उलझन में फंस गए थे कि वो लोग जो है जो भी कार्यों को निकाल रहे, जो भी चीजों को, फिर भी उन्हें नहीं समझ पा रहा था क्या करना है, इसलिए वहीं पर रख देते थे। வீட்டில் இருந்த ஒரு சிறு குண்டூசி கூட திருடு போகவில்லை. और उनके घर में एक छोटा सा सुई भी वो चोरी नहीं हो पाया। காரணம் என்ன என்றால், कारण क्या है? அந்த சகோதரி ஆவியினால் நிறைந்து வழியிலே ஜெபித்ததான அந்த ஜெபம். क्योंकि वो बहन ने जो आत्मा से भरपूर होकर वो उसके बीच रास्ते में प्रार्थना ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதில் கிடைத்தது. उसके प्रार्थना के लिए परमेश्वर से उसको जवाब मिला। அவருடைய உள்ளத்தில் ஆறுதல் தேவன் கொடுத்தார். और उसके हृदय में परमेश्वर ने एक तसल्ली दिया। அவருடைய வீட்டை சூழ்ந்ததான திருடன் மத்தியில் இருந்து அவருடைய வீட்டையும் அவருடைய பொருட்களையும் தேவன் பாதுகாத்தார். और उनके घर में घुसे हुए उन चोरों के बीच में उनका जो सारे चीजें हैं, उनके पैसे को बचा लिया गया। அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். वही मैं आपसे बताया। துன்பத்தின் நடுவிலே ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். और इस दुखों के बीच में परमेश्वर हमें तसल्ली देते हैं। துன்பத்தின் நடுவிலே தேவன் பொருட்களை தேவன் பாதுகாக்கிறார். और ऐसे விடுதலையும் கொடுக்கிறார். और ऐसे संघर्ष के बीच में परमेश्वर हमारे चीजों को संभाल के रखते, हमें छुटकारा देते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஜெபிக்கிறோம், हम प्रार्थना करते हैं, எல்லாரும் ஜெபிக்கிறோம். हम सभी प्रार्थना करते हैं, ஆனால் लेकिन பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று पवित्र आत्मा के अभिषेक को पाकर ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். आत्मा से भरपूर होकर आप प्रार्थना करके देखिए। ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में एक अद्भुत कार्य உங்களுக்கு करेगा। துன்பங்கள் வருகிறதா, அதன் மத்தியில் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். आपको पीड़ा आ रहा है क्या, आप उसमें से परमेश्वर आपको அவர் तसल्ली देंगे, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். क्योंकि वो तसल्ली देने वाले पवित्र आत्मा है। வெறும் ஆறுதலை மாத்திரம் கொடுத்து விட்டு போகிறவர் அல்ல, केवल वो आराम देकर जाने वाले नहीं है, அந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறார். उस पीड़ा उस दुख से आपको छुटकारा देते हैं। எத்தனை அருமையான ஒரு நல்ல தேவன். कितने भला परमेश्वर है। அதைத்தான் நான் வாசித்தோம். वही हमने यहाँ पर पढ़ा। சீஷர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் இந்த தேற்றரவாளனை இயேசுவானவர் கொடுத்தார். और परमेश्वर ने चेलों को, परमेश्वर यीशु मसीह ने यह सत्य आत्मा के जो तसल्ली देने वाले पवित्र आत्मा दिया। அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். इन्हें आप पा लीजिए। ஏசாயா 28ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक 28वां अध्याय 11-12 11-12 में அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். वो तो इन लोगों से परदेशी होठों और विदेशी भाषा वालों के द्वारा बात करेगा, जो ये இதுவே पवित्र आत्मा है। இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பார். और यही जो है विश्राम इसी से मिलेगा, इसी के द्वारा थके हुए को विश्राम दिया जाएगा। நீங்கள் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை இந்த காலையிலே கொடுப்பேன் என்று देवन वाक्य பண்ணுகிறார். और आप लोग को भी पवित्र आत्मा से जब भरपूर होकर आप अन्य भाषाओं, विदेशी भाषाओं से प्रार्थना करेंगे, तो आत्मा जी आपको आपके दुखों से निकाल कर, पीड़ा से छुड़ाकर आपको भलाई से भरना चाहते हैं। லினார்ட் ராவன்ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருந்தார். लिनार्ड रावनहिल करके एक परमेश्वर के दास थे। அவர் இப்படி ஒரு நாள் இப்படி சொன்னார். அவர் தன் புத்தகத்தில் எழுதினார். वह अपने पुस्तक में ऐसे लिखते हैं, தேவ மகிமையாகிய பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறவன் परमेश्वर के महिमा जो पवित्र आत्मा से भरपूर होकर प्रार्थना करता है, உடைந்து வருவார். वह टूट कर आता है அத்துடன் உடைக்கவும் வருவார். और उसके बाद वो तोड़ने भी आता है। அவரிடத்திலிருந்து ஆவியானவரிடத்திலிருந்து வரும் பொழுது அவன் உடைந்து வருவார். वो आत्मा से जो बाहर निकलता है वो टूट कर आता है। अनेक பிரச்சனைகளை, अनेक சூழ்நிலைகளை, விரோதமான காரியங்களை உடைக்கவும்
தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துவார். और अनेक समस्याओं को, अनेक परेशानियों को और अनेक सारे दुखों को वो तोड़कर भी आने के लिए तैयार हो जाता है। இரண்டாவதாக दूसरी बात, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வரும் பொழுது जब पवित्र आत्मा जी आपके भीतर आते हैं, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதோடு கூட ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை உங்களுக்கு தருவார். आपके प्रार्थना का जवाब देते हैं, उसके साथ साथ जय के ऊपर जय भी देते हैं। உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். आपके प्रार्थना का जवाब देंगे, ஜெயத்திற்கு மேல் ஜெயத்தை அவர் கொடுப்பார். और जय के ऊपर आपको और जीत देंगे। ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் और रोमियो का पुस्तक 8वां अध्याय 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वां वचन हम पढ़ते हैं। ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். इसी रीति से आत्मा भी हमारे दुर्बलता में सहायता करता है। ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால், और आत्मा आप भी ऐसे आए पर भरकर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். आत्मा आप भी ऐसे आए पर भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். आत्मा जी हमारे दुर्बलता में हमारे सहायता करते हैं। நம்முடைய தேவைகளுக்காக பிதாவிடத்திலே பெருமூச்சலோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். और हमारे जरूरतों के लिए पिता के साथ भर भर कर अपने लिए बयान करते हैं। अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் காலையிலே ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கொரியா தேசத்திலே இருக்கிறதான பாஸ்டர் பாலியாங்கி சோண்டத்திலே வந்தார்கள். अनेक सालों पहले पॉलियांगी चो नामक परमेश्वर के दास के पास अनेक विश्वासियां आकर इकट्ठे हो गए थे। அவர்கள் பதட்டத்தோடும் கவலை நிறைந்த இருதயத்தோடும் அமிதமாக ஸ்தோத்திரம் தங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அதிகமான பாரத்தை அவரிடத்திலே தெரிவிக்கும்படியாக வந்தார். और वो बहुत ही घबराहट के साथ, बहुत ही दुख भरे हृदय के साथ अपने बोझ को हल्का करने के लिए उनके पास आए थे। அவருடைய முகங்கள் எல்லாம் மரண பயத்தினால் நிறைந்திருந்தது. उनका दुख, उनका चेहरा पूरा एक डर से मरने का डर से लग गया था। காரணம் என்ன என்றால், क्यों? कारण क्या था? தென் கொரியாவுக்கும் வியட்நாமுக்கும் अनेक நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம். और जो उत्तर के कोरिया और वियतनाम के साथ अनेक युद्ध चलने वाला एक समय था। தினமும் ரேடியோ மூலமாக யுத்தத்தின் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன. और वहाँ पर जो है युद्ध का वो संदेश अनेक दिनों से चल रहा था। ரேடியோ மூலமாக அந்த செய்திகளை அவர்கள் அறிந்து கொள்வார். उस रेडियो के द्वारा वे लोग उस संदेश को जानते थे, वो समाचार। யுத்தத்திலே கொரியா தேசத்தினுடைய अनेक சிப்பாய்கள், अनेक போர் வீரர்கள் அந்த யுத்தத்திலே மடிந்து கொண்டிருந்தார்கள். और ये युद्ध में, ये लड़ाई में अनेक कोरिया के सैनिक जो थे वो मर रहे थे। அந்த ரேடியோவில் அந்த செய்திகளை இந்த விசுவாசிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். और ये विश्वासी जो है वो समाचार सब कुछ उस रेडियो के द्वारा सुन रहे थे। ஆகையால் பாஸ்டர் பாலியாங்கி சோண்டத்திலே ஓடினார்கள். इसीलिए वो पास्टर पॉलियांगी चो के पास आकर आने लगे। ஏனென்றால், क्यों बोले तो, இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இந்த சபையிலே அங்கமா இருந்தவர்கள். और ये जो माता पिता के जो बच्चे हैं इस कलीसिया में वे लोग विश्वासी थे। இந்த பெற்றோருடைய ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் யுத்தத்திலே போர் செய்வதற்கு சிப்பாய்களாக அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் கலந்து யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். और इस माता पिता के अनेक नौजवान बच्चे जो है वो सैनिक में थे, वही लोग लड़ाई में भी थे। தம்முடைய பிள்ளைகளுக்காக பாஸ்டரிடத்திலே ஜெபிக்கும்படியாக வந்தார். अपने बच्चों के लिए पासवान से विनती करने के लिए आए थे। பாஸ்டர், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா, செத்துட்டாங்களா? पास्टर जी, हमारे बच्चे जो है वो आज है कि वो मर गए हैं। எங்களுடைய பிள்ளைகள் யுத்தத்திலே மடிந்து போகாமல் இருக்க நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும்.
हमारे बच्चे हमारे बच्चे उस युद्ध में ना मरने के लिए आप हमारे लिए प्रार्थना कर रहे हैं। हमारे बच्चों के लिए பாதுகாக்கப்பட எங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். हमारे बच्चे बचकर रहने के लिए, उन्हें सुरक्षित रखने के लिए हमारे लिए आप அந்த प्रार्थना कर रहे हैं। சபையிலிருந்து ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ராணுவத்திலே மிலிட்டரியில போய் யுத்தத்திலே கலந்து கொண்டு யுத்தத்திலே சேர்ந்து மிலிட்டரியில சேர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि उस कलीसिया के अनेक नौजवान लोग जो है उस सेना में भर्ती होकर वे युद्ध में लोग सैनिक बन गए थे। பாஸ்டர் சொன்னார், पासवान ने कहा நாம் எல்லாரும் ஜெபிப்போம் हम सभी मिलकर प्रार्थना என்று करेंगे। சொல்லிக்கொண்டு அவரும் அந்த பெற்றோர்களும் ஜெப வீட்டுக்குள் கடந்து சென்றார். ऐसे कहकर वो पासवान और उनके माता पिता जो भी थे वे सब प्रार्थना घर में अंदर गए थे। காலை முதல் மாலை வரை உபவாசத்தோடு ஜெபித்தார். सुबह से लेकर शाम तक वह उपवास के साथ प्रार्थना कर रहे थे। அவருடைய ஜெபம் ஒரே விதமாக இருந்தது. उनका प्रार्थना एक ही जैसे था। எல்லாரும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே நிறைந்து அவர்கள் ஜெபம் செய்தார்கள். सब लोग आत्मा से भरपूर होकर विदेशी भाषाओं से भरपूर होकर प्रार्थना कर रहे थे। அந்த தேவாலயத்திலே ஒரு பேர் இரைச்சலாக அவிதமாக கேட்கப்பட்டது. और उनका जो प्रार्थना है वो वहाँ पर वो प्रार्थना स्थल में एक ध्वनि द्वारा बहुत जोर जोर से सुनाई देने लगा। உனக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை, வேறு யாருக்காக ஜெபிக்கவில்லை, தங்களுடைய பிள்ளைகள் அமிதமாய் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் தேவாவியானவர் கேட்கப்பட்டது. और वह किसी और चीजों के लिए प्रार्थना नहीं किया, लेकिन उन्होंने अपने बच्चों के लिए उन लड़ाई से और उस युद्ध से बचकर रखने के लिए, सुरक्षित के लिए प्रार्थना कर रहे थे और वह पवित्र आत्मा जी ने सुन लिया था। உள்ளம் தேவ சமாதானத்தினால் நிறைந்தது. उनका हृदय, उनका दिल जो है परमेश्वर के शांति और समाधान से भर गया था। மரண பயமெல்லாம் எங்கே போனது என்று தெரியவில்லை. उनके चेहरे पे जो डर बस गया था वो कहाँ गया पता नहीं। அவருடைய அவிசுவாசங்கள் எல்லாம் அகன்று போனது. उनके सारे अविश्वास दूर हो गए थे। அவர்கள் எல்லாரும் ஆவியிலே களி கூர்ந்தார்கள். वे सभी लोग आत्मा से खुश होने लगे। ஏனென்றால் அவர்களுக்குள் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தோல்வி அல்ல ஜெயத்தையே தருகிறவர். क्योंकि उनके अंदर जो बसने वाला पवित्र आत्मा जो है वो हार नहीं, सफलता देने वाला। தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவியானவர் வெறுமையாக இருக்கவில்லை. परमेश्वर के आत्मा से जब भरपूर होकर प्रार्थना करते हैं वो सुनने वाले पवित्र आत्मा जी चुप नहीं रहते। ஏசாயா 59:19 வசனத்திலே आइज़ाया का पुस्तक 59:19 में हम पढ़ते हैं, வெள்ளம் போல சத்துருவாகிய பிசாசு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். और जब एक बाढ़ के रूप से जब शैतान आता है तब परमेश्वर पवित्र आत्मा जी वहां पर एक झंडा उठाते हैं। ஜெபித்த தேவ பிள்ளைகளில் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஜெயத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். और पवित्र आत्मा से भरपूर होने वाले बच्चों के बीच में वहां पर पवित्र आत्मा जी वहां पर एक सफलता का झंडा वहां पर रखते हैं। சில மாதங்களுக்குள்ளாக யுத்தம் முடிவடைந்தது. कहीं और थोड़े ही महीनों में वो युद्ध समाप्त हो गया। ராணுவ வீரர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லலாம் என்று விடுமுறை கொடுக்கப்பட்டு எல்லாரும் கடந்து போனார்கள். और सब सैनिक लोगों को छुट्टियां दी गई ताकि वह अपने घर पे जा सके। அவிதமாய் ஸ்தோத்திரம். யுத்தத்தில் எத்தனை பேர் மடிந்தார்கள், எத்தனை பேர் பிழைத்தார்கள் என்கிற கணக்குகள் எல்லாம் அவிதமாக रेडियो மூலமாய் தெரிவிக்கப்பட்டது. और युद्ध में कितने लोग मर चुके थे, कितने लोग गिर गए थे करके उन्हें वहां पर चोट पहुंचा करके वो रेडियो में समाचार बताया गया। சபையின் விசுவாசிகளாகிய வாலிபர்கள் ஒருவர் கூட மரிக்கவில்லை। और लेकिन पास्टर पॉलियांगी चौक के कलीसिया के बच्चे नौजवान जो है वो उसी में से किसी का भी मृत्यु नहीं हुआ। காரணம் அவர்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட அந்த ஆவி நிரம்பின ஜெபம்தான்। क्योंकि उनके लिए जो आत्मा से भरपूर होकर प्रार्थना करने वाला वो बिंदु அவர்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆவியானவர் அவிதமாய் கேட்டபடினால் யுத்தத்தை அவரே
முன்னின்று தேவன் நடத்த ஆரம்பித்தார். और उनके लिए जो प्रार्थना किया गया वो प्रार्थना अभिषेक से भरपूर होकर प्रार्थना किया गया था, वो पवित्र आत्मा जी ने उसे सुन लिया. அந்த வாலிபர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். और वे नौजवान लोग पवित्र आत्मा से उन्होंने सफलता मिला. அந்த வாலிபர்கள் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சபைகளுக்குள்ளாக அந்த பாஸ்டர் பாலியாங்கி சோயின் சபைக்கு வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். और वह हजार नौजवान जो है वो सैनिक लोग पास्टर पॉलियांगी चो के कलीसिया में आकर साक्षी देने लगे. நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே हम लोग जब युद्ध कर रहे थे, எங்களுக்கு எங்களுடைய எதிரியாகிய வியட்நாமுக்காரர்கள் விதமாக குண்டுகளை போடும் பொழுது எங்களுடைய நெஞ்சுக்கு நேராக எங்களுடைய முகத்துக்கு நேராக அந்த குண்டுகள் வருவதை நாங்கள் அறிவோம். और जब हमारे दुश्मन जो वियतनाम के लोग हमारे साथ युद्ध करते समय जब वो हमारे सीने की ओर देखकर गोली लगा रहे थे तो हमारा चेहरा वो गोलियों को देख पा रहा था. ஆனால் அந்த குண்டு எங்களிடத்தில் வர ஆரம்பிக்கும் பொழுது அது வலதுபுறம் இல்லாவிட்டால் இடதுபுறமாக மாறி விதமாய் கடந்து போகும் ஒழிய எங்களை ஒரு சேதமும் படுத்தவில்லை. लेकिन वो जब गोली हमारी ओर आ रहा था तो वो ऐसा होता था कि दाहिने या बाएं ओर गिरता था, लेकिन हमारे अंदर नहीं आता था. எங்களுக்கும் அந்த எதிராளிகளுக்கும் நடுவிலே ஒரு பெரிய ஒரு அக்கினி மதில் இருப்பதை நாங்கள் उनर्ंदो। और हमारे दुश्मन के बीच में एक बड़ा सा एक आग की द्वार, एक आग का द्वार था करके हमने जान लिया। कुछ भी हमें हानि नहीं पहुंचाया ऐसे करके उन्होंने गवाही दिया। मेरे प्रिय लोगों, आपका परिस्थिति भी क्या ऐसा है? अनेक समस्याओं और डर से आप भरे पड़े हो क्या? आपके लिए परमेश्वर युद्ध करते हैं। ஒவ்வொரு நாளும் நிறைந்து ஆவினாலே நிறைந்து ஜெபியுங்கள்। आत्मा से हमेशा पवित्र आत्मा से भरपूर होकर हमेशा प्रार्थना कीजिए। ஆவியானவர் ஜெயத்தின் ஆவியானவர்। आपके अंदर जो आत्मा जी है वो जय का आत्मा जी है, सफलता देने वाला है। உங்களை அவிதமாக தொட முடியாது। इसलिए पाप आपको छू नहीं पाएगा। कोरोना நோய் உங்களை அவிதமாக தொட்டு உங்களை மேற்கொள்ள வழி இல்லை। कोरोना महामारी आपको छूकर आपको जीतने का कोई कार्य नहीं है। मंत्रங்கள் ஒன்று उंगले சேதப்படுத்தா। तांत्रिक हो या मंत्रिक हो, कोई भी आपको चोट या कोई नुकसान आपको नहीं पहुंचाएगा। எதிர்த்து வந்தாலும் और चाहे संसार पूरे आपके विरोध उठेगा, உங்களுக்குள் இருக்கிற ஜெயத்தின் ஆவியானவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார்। लेकिन आपके अंदर जो पवित्र आत्मा है वो सब कुछ सह लेगा और आपको सफलता देगा। நான் உங்களுக்கு சொன்னேன், वही मैंने आपसे कहा, அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், वो आपके प्रार्थना को जवाब देते हैं, ஜெயத்துக்கு மேல் ஜெயம் தருகிறவர் और आपको सफलता के ऊपर सफलता देते हैं। கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் முற்றிலும் எடுத்து போடுகிறார்। आपके बोझ दुख सारे कुछ आत्मा जी निकाल देते हैं। அந்த ஆயிரக்கணக்கான விசுவாசினுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய பிள்ளைகளை கொடுத்ததான கவலைகளை பொறுப்படுத்ததான அதே ஆவியானவர் தான் உரியாவிலே கிரியை செய்தவர் இன்றைக்கும் இந்த மும்பை பட்டணத்திலும் தானாவிலும் அவர் கிரியை செய்கிறார்। और वो हजारों विश्वासियों के बच्चों को सुरक्षित रखे, जो आत्मा जी वहां पर क्रिया कर रहे थे, उनके विनती को सुन रहे थे और उन्होंने वो कुरिया में क्रिया किया। उसी तरह आज उसी परमेश्वर इस थाने शहर में, इस मुंबई शहर में क्रिया करेंगे आपके बेबी। कोरोना विरोधமாக விதமாய் நீங்களும் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்। कोरोना के विरुद्ध आप और हम सब मिलकर प्रार्थना करेंगे। நம்முடைய ஆவியானவர் ஜெயத்தின் ஆவியானவர், जो पवित्र आत्मा जी सफलता के वो जीत के आत्मा जी ஆவினாலே நிறைந்து கேட்ஸ் பண்ணி அதை சபித்து அதை கட்டுங்கள்। हर एक दिन आप आत्मा से भरपूर होकर उसे श्राप करके उससे बांधिएगा। ஜெபிக்கிற உங்களுக்கு ஜெயம் உண்டு और प्रार्थना करने वाले आपको सफलता जरूर है। கவலைப்படாதீங்க, किसी के लिए आप चिंता न करें। பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள், அந்நிய பாஷையில பேசி कोई भी समस्या हो, आप परमेश्वर के सम्मुख में भरपूर होकर आत्मा से भरपूर होकर विदेशी भाषाओं में प्रार्थना कीजिए जयम तरुवार और आपको आत्मा जी जयत देंगे। மூன்றாவதாக तीसरी बात, நம்முடைய கவலைகளை நம்முடைய துக்கங்களை மாற்றி
அதற்கு பதிலாக நம்மை ஆனந்தத்தால் இல்லாவிட்டால் சந்தோஷத்தால் நிரப்புகிறது. तीसरी बात, हमारे चिंता और दुख को मिटाकर हमें खुशियों से और आनंद से भर देते हैं. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் இந்த லாக்டவுன் நாட்களிலே சந்தோஷத்தை இழந்த விசுவாசிகளாக காணப்படுகிறார். आज अनेक विश्वासी लोग जो है इस लॉकडाउन के समय पर अपने खुशियों को खो बैठे हैं. தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर ने हमें दिए गए आशीर्वादों के बारे में हम नहीं जान पा रहे हैं, हम उसे समझ भी नहीं पा रहे हैं. ஏசாயாவிலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ऐसाया में ऐसा एक शब्द है, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே संगारमाகிறார்கள். ऐसा एक वचन है कि मेरे लोग जो है वे बुद्धि के बगैर जो है वो शब्द के साथ है. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். और मेरे लोग जो है वो बुद्धि के बगैर जो है वो बहुत ही उन्हें संघर्ष के தேவன் நமக்கு अंदर தந்த ஆசீர்வாதத்தினுடைய குறித்ததான அறிவு நமக்குள் வர வேண்டும். परमेश्वर ने हमें जो आशीर्वाद दिए गए हैं उसके बारे में हमें एक बुद्धि होना है, जानकारी होना है. என்று சொல்லுவதனாலே மாத்திரமல்ல, सिर्फ मसीहा के लोग कहने से काफी नहीं ஜெபத்தை है. செய்துவிட்டு அவிதமாக ஒரு அதிகாரத்தை வாசிப்பதனாலே முடிவதல்ல. और कई कुछ छोटा सा एक प्रार्थना करके एक अध्याय को वाच के पढ़ के उतना ही काफी தேவன் नहीं है. ஏன் இதை நமக்கு தந்தார், ஏன் இதை கொடுத்திருக்கிறார் என்கிற அறிவு நமக்குள் வர வேண்டும். परमेश्वर ने हमें ये क्यों दिया है, ये क्या किस लिए दिया है, हमें ऐसा समझ आना है हमारे अंदर. தேவன் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். जब परमेश्वर हमें उद्धार करते हैं तो उद्धार का खुशी हमें देते हैं. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும், लूका 19वां अध्याय 5वां वचन को சங்கீதம் 51:12ஆம் வசனத்தை வாசித்தால் நீங்கள் அறியலாம். और भजन संगीता 51:12 को आप पढ़ेंगे तो जान पाएंगे. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் அதற்குரிய மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார், அந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். जब हम बपतिस्मा लेते हैं परमेश्वर उसके हिसाब से हमें खुशियों से भरते हैं और वो खुशियां देते हैं. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:34 வாசித்தால் நீங்கள் அறியலாம். प्रेरित का पुस्तक 16:34 पढ़ेंगे तो आप जान लोगे. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. जब पवित्र आत्मा के भरपूरता से हमें भर जाते हैं तो उनके द्वारा हमें जो खुशी मिलने वाला है उससे हम बहुत आनंद रहते हैं. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும், रोमियो का पुस्तक 14:17 को, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் நாம் அதை காணலாம். और लूका का पुस्तक 10वां अध्याय 21 वचन में भी हम ये देख सकते हैं. சபையில் வந்து ஆராதனையில பங்கு பெற்று தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். और जब हम कलीसिया में आकर परमेश्वर की आराधना में हम भाग लेते हैं तो परमेश्वर हमें उस आराधना के द्वारा हमें खुशी और आनंद और मगन से भर देते हैं. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம். और ऐसाया का पुस्तक 56:7 को और भजन संगीता 102 को हम पढ़ेंगे तो ये जान पाएंगे. இத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தரும் பொழுது, इतने मगन और खुशी जो परमेश्वर हमें देते हैं, இது எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்காமல் வெறுமையாக விரக்தியோடு வறண்ட முகத்தோடு கூட நாம் இருப்போம் என்றால் எவ்வளவு பரிதாபம். और ये सभी अनुभव न करते हुए उसके अलावा हम दुख और बहुत ही निर्जन रूप से हम जब बैठते हैं तो कितना एक दुख भरा बात है. எனக்கு அருமையானவர்களே, और मेरे प्रिय लोगों, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். आप खुशी से होना है. சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தை நீங்க பெற்று அனுபவிக்க வேண்டும். आपको आनंद के ऊपर आनंद मिलकर आप अनुभव करना है उसे. பரிசுத்த ஆவியானவரின் சித்தம். वही पवित्र आत्मा का इच्छा है. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இப்பூமியிலே அவர் பிறந்தார். और यीशु मसीह जो है इस संसार में परमेश्वर के पुत्र के रूप में उनका जन्म हुआ. 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். 30वें साल में उन्होंने बपतिस्मा लिया. யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். और यूहन्ना बपतिस्मा जो है उन्होंने
बपतिस्म दिया उन्हें। ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிற்பாடு பிதாவானவர் பரிசுத்தாவினால் இயேசுவை அவர் அபிஷேகம் பண்ணினார். और जब बपतिस्मा लेकर वो बाहर निकल रहे थे तो पिता जो है पवित्र आत्मा से यीशु को भर दिया யோவான் था। 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆவியானவர் அளவில்லாமல் அவருக்கு தந்தள்ளப்பட்டார். और योना का पुस्तक 3 अध्याय 34 वचन में हम ये पढ़ते हैं कि आत्मा जी उन्हें बहुत ही भरपूर से उमड़ने लगे। மாத்திரமல்ல, அவரை பிதாவானவர் ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். और वही केवल नहीं, पिता ने उन्हें आनंद के उस तेल से उन्हें अभिषेक किया गया। இயேசு பெற்ற அபிஷேகத்திற்கும் மற்றவர் பெற்ற அபிஷேகத்திற்கும் வித்தியாசமானது. இயேசு பெற்ற அபிஷேகம் எல்லாரை விட மேன்மையானது. और यीशु ने जो पाया अभिषेक और दूसरों ने पाया अभिषेक में फर्क है, और यीशु ने जो पाया अभिषेक वह बहुत ही महत्व है। எபிரேயர் 1ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 1 अध्याय 9ஆம் वचனத்திலே 1 अध्याय 9वां वचन में தேவன் உமது தோழரை பார்க்கணும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். पर इस कारण परमेश्वर ने तेरे साथियों से बढ़कर हर्ष रूपी तेल से तुझे अभिषेक किया। ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். तुम्हें हर्ष रूपी तेल से अभिषेक किया। இயேசு கிறிஸ்து பெற்ற அபிஷேகம் அவருக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகளோ ஆசாரியர்களோ ராஜாக்களோ பெற்ற அபிஷேகம் அல்ல. यीशु मसीह ने जो पाया अभिषेक है वह उनके पहले जो जीने वाले राजाओं या याजक लोग या भविष्यद्वक्ताओं ने पाया अभिषेक जैसा अभिषेक नहीं है। அவர்கள் பெற்ற அபிஷேகத்தை விட இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நிரப்பின அபிஷேகம் மேன்மையான அபிஷேகம். उन्होंने जो पाया अभिषेक से भी अधिक महत्व और बढ़कर अभिषेक जो है वो परमेश्वर ने यीशु मसीह को दिया गया அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் இருந்தபடியினால் அவர் எப்பொழுதும் அவர் கவலையோடு கூட அல்ல, அவர் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டார். ये अभिषेक जो है यीशु मसीह के अंदर हमेशा दिखाई दिया, इसीलिए वो हमेशा दुख से नहीं लेकिन हमेशा हर्ष और मगन के में दिखाई देते। லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசித்தார், அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். और लूका 10वां अध्याय 21 वचन को अगर आप पढ़ेंगे तो वहाँ पर दिया गया है कि वे आत्मा से भरपूर होकर आनंद में थे। வருஷம் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்தார். 3.5 साल वह इस संसार में उन्होंने अपना सेवा किया। அவருக்கு எதிராளிகள் ஏராளம் இருந்தார்கள். उनके अनेक सारे दुश्मने भरे पड़े, தேவைகள் ஏராளம் இருந்தது. उनके बहुत सारे जरूरतें भी அவரை थे। நம்பி வந்த ஜனங்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள். उनके भरोसे में आए हुए लोग अनेक लोग थे। ஐயோ, இத்தனை பேர் வந்து விட்டார்கள், இத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று ஒரு நாளும் அவர் கவலைப்படவோ துக்கப்படவோ அல்ல. ऐसा नहीं है कि वो कभी दुख नहीं हुआ कि इतने सारे लोग इकट्ठे हुए एक समय पर मैं उनके लिए क्या कर सकता हूँ, ऐसे कभी उन्होंने सोचा, दुख नहीं पाया। 3 முறை அவர் அழுதார். लेकिन 3 बार वे रो रहे थे। யோவான் 11:25 ஒரு தனி மனுஷனாகிய லாசருவுக்காக அவர் அழுதார். और योना 11:25 में हम पढ़ते हैं कि एक अकेले व्यक्ति लाजर के लिए उन्होंने रोया। லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே எருசலேமின் பட்டணத்திற்காக இயேசுவானவர் ஒரு நாள் அழுதார். और लूका 19:41 में हम पढ़ते हैं कि यीशु उस शहर जो यरूशलेम है उसके लिए परमेश्वर ने वह आंसू बहाया। எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கெத்செமனிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தை ரட்சிப்பதற்காக பிதாவிடத்தில் அவர் அழுகிறார். और इब्रानियों का पुस्तक 5:7 में हम पढ़ते हैं कि यीशु जो है गेत्सेमेन में वो पूरे संसार को उद्धार देने के लिए वो पिता के सम्मुख में बैठकर वो रो रहे थे। தன்னுடைய தேவைகளுக்காகவோ தனக்கு எதிர்த்து வரும் சூழ்நிலைமைகளை கண்டோ எதிரிகளை கண்டோ ஒரு நாளும் கவலைப்பட்டது அல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். लेकिन परमेश्वर यीशु कभी भी अपने परिस्थितियों के लिए या अपने और आने वाले दुश्मनों से डरकर कभी भी दुख होकर नहीं रोए। அவர் பெற்ற இயேசுவானவர் பெற்ற அந்த அபிஷேகத்தை தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். यीशु ने पाया वो अभिषेक ही परमेश्वर हमें भी देते हैं। ஆகையால் தான் இயேசுவானவர் இப்படி சொன்னார்,
इसलिए यीशु ने ऐसा कहा। யோவான் 15:11 योना का पुस्तक 15:11 में हम पढ़ते हैं, என்னுடைய சந்தோஷங்களில் நிலைத்திருக்கும்படி और मेरी खुशियां, मेरे आनंद जो है तुम में बना रहने के लिए சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். मैंने ये बातें तुमसे इसलिए कहा है कि मेरा आनंद तुम में बना रहे और तुम्हारा आनंद पूरा हो जाए। யோவான் 14:27 और योना का पुस्तक 14:27 में சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், मैं तुम्हें शांति दिए जा रहा हूँ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், अपनी शांति तुम्हें देता हूँ, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருக்கட்டும் என்று சொன்னார். और तुम्हारा मन न घबराए और न डरे। இந்த அபிஷேகத்தை நான் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கும் கொடுக்கிறார். यही अभिषेक आत्मा जी नए नियम के विश्वासियों को, उनके परमेश्वर के दासों को देते हैं। 2 கொரிந்தியர் 1:21 2 कुरिन्थियों का पुस्तक 1:21 में உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, जो हमें तुम्हारे साथ मसीह में दृढ़ करता है और जिसने हमें अभिषेक किया वही परमेश्वर है। அவன் சொல்றார், உங்களோடு கூட எங்களையும் அமிதமாய் ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணினார். और पौलुस कहते हैं कि आपके साथ हमें भी अभिषेक उन्होंने किया है। எப்படி கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி कैसे मसीहा में दृढ़ करते हुए நம்மை அபிஷேகம் பண்ணினார். हमें अभिषेक किया गया है। அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், और हमें जो दिया गया अभिषेक है वो मसीहों के अंदर वाला अभिषेक है। ஆகையால் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். इसलिए रोमियो का पुस्तक 8वां अध्याय में प्रेरित पौलुस ऐसे लिखते हैं। ரோமர் 8 இப்படி நாம் வாசிக்கிறோம். रोमियो का पुस्तक 8वां अध्याय में ऐसे हम पढ़ते हैं। 8 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல। और हम ऐसा पढ़ते हैं 8वां अध्याय 9वां वचन में, जो मसीह का आत्मा नहीं है उसका जन नहीं है। கிறிஸ்துவின் ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள் இருக்க வேண்டும். मसीह का आत्मा हर एक व्यक्ति में होना है। அப்பொழுதுதான் तभी ही எந்த கவலையும் எந்த பாரங்களையும் எந்த பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டு நிற்க முடியும். चाहे कोई भी चिंता को, कोई भी बोझ या कोई भी समस्या को हम उसके विरुद्ध खड़े हो सकते हैं। இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது यीशु मसीह जब इस संसार में आए थे, அவர் சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்தார். वह अपने सुसमाचार का सेवा को करने लगे। அவருக்கு சில ஊழியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். और उनके लिए कई सारे सेवा दो लोगों को बांटते हैं। 61:3 ஏசாயா 61:3 ऐसाया का पुस्तक 61:3 में அவருடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்றார். और 61:3 में हम ऐसे पढ़ते हैं कि वह उन्हें उनको विलाप दूर करके उन्हें हर्ष का तेल से उन्हें उमड़ने दूंगा। துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் ஊற்றுவேன், मैं उनको विलाप दूर करके हर्ष का तेल लगाऊंगा। ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்ன என்றால், நான் பெற்ற அபிஷேகத்தை என் பிள்ளைகள், என் சீஷர்கள், என்னை பின்பற்றி வருகிற தேவ ஜனங்கள், விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். इसका मतलब क्या है? परमेश्वर का मकसद यही है कि मैंने जो अभिषेक पाया है वो मेरे साथ होने वाले चेले, मेरे पीछे होने वाले विश्वासी और मेरे परमेश्वर के दासों को वो मिलना चाहिए। एलियाबுக்கோ, எலிசாவுக்கோ, மோசேக்கோ, ஆரோனுக்கோ, யோவான் ஸ்நானனுக்கோ கொடுக்கவில்லை. वो एलिया को, मूसा को और एलिशा को या फिर योना बपतिस्मा को वो नहीं दिया गया। இயேசு கிறிஸ்துவுக்கு ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. यीशु मसीह को दिया गया वो अभिषेक, वो उनके अंदर जो अभिषेक है वो हमारे अंदर भी दिया गया है। இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அபிஷேகத்தை குறித்து லூக்கா 4:18, அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 4:28 நாம் வாசிக்கிறோம். और लूका 4:18, लूका प्रेरित का पुस्तक 10:31 में, 4:28 और प्रेरित का पुस्तक 4:28 में हम எபிரேயர் 1:9 வாசிக்கிறோம். इब्रानियों का पुस्तक 1:9 में भी हम ये पढ़ते हैं। இயேசு கிறிஸ்து பெற்றதான அபிஷேகமாகும். और इन सभी वचनों में हम यीशु मसीह के पाया हुआ
अभिषेक के बारे में அந்த पढ़ रहे हैं। அபிஷேகத்தை ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். वही अभिषेक आज परमेश्वर हमें देते हैं। இத்தனை வசனங்களை ஏன் நான் சொல்கிறேன்? इतने वचनों को मैं आपसे क्यों बता रहा இதை हूँ? கேட்டுவிட்டு அமைதியா இல்லாமல் இதை குறித்து கொண்டு அதை வாசித்து பாருங்கள். ये सुनकर चुप नहीं बैठना है, लेकिन उसे लिखकर उसको पढ़कर रखना है। 2 கொரிந்தியர் 1:21 பவுல் சொன்னதை மறந்துவிட வேண்டாம். 2 कोरिन्थियों का पुस्तक 2:21 को पौलुस ने जो कहा वो भूलिए உங்களோடு नहीं। கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தினார். और आपके साथ हमें भी मसीह में दृढ़ किया गया है और हमें अभिषेक भी किया गया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இந்த அபிஷேகம் என்ன சொல்லுகிறது? ये अभिषेक हमें क्या இது सिखाता ஆனந்த है? தைலத்தின் அபிஷேகம். वो हर्ष का तेल का अभिषेक है। இந்த अभिषेகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ये अभिषेक हमें क्या நீ सिखाता है? துக்கமாயிரு என்றா क्या तुम्हें दुख रहना है? எப்பொழுதும் इसीलिए சோர்ந்து இருக்க வேண்டும். तुम्हें हमेशा चिंता में रहना है। எப்பொழுதும் விதமாய் ஸ்தோத்திரம், யாரோடு பேசாமல் மௌனமாய் இருக்க வேண்டும். क्या आपको ये सिखाता है कि किसी से बात ना कीजिए, हमेशा अकेले में चुप எப்பொழுதும் बैठना அழுது है? கொண்டிருக்க வேண்டும். क्या आपको ये सिखाता है कि आपको हमेशा आंसू बहाते रहना கற்றுக் है? கொடுக்கிறது இல்லை. क्या वो ये सब कुछ आपको सिखाता है? नहीं, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. लेकिन आपको हमेशा हर्ष और मगन के साथ रहना மன है। மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. मन का आनंद जो है हमें एक अच्छा औषध है, एक अच्छा दवाई है। எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. किसी कार्यों के बारे में, किसी बातों के बारे में चिंता न करें। இயேசு கிறிஸ்து ஆவியில் களி கூர்ந்தது போல जैसे यीशु मसीह आत्मा से हर्ष हो गए थे, நீங்களும் ஆவியில் களி கூறுங்கள். आप भी आत्मा से भरपूर होकर हर्ष இந்த होगी। ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம் கொடுக்கிறவர். वही आत्मा जी जो है वो आपको हर्ष के ऊपर हर्ष देते हैं। ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். आपको आनंद के तेल से आपको अभिषेक करते हैं। நாம் எல்லாரும் ஜெபம். हम सभी मिलकर प्रार्थना ஆண்டவரை करें। நோக்கி நாம் ஜெபிப்போம். आत्मा परमेश्वर की ओर देखकर प्रार्थना இந்த करें। ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்றதான அந்த பாட்டுடைய ஒரு பகுதியை மாத்திரம் நான் பாடி நாம் ஜெபிப்போம். मुझे आनंद के तेल से भरपूर होने वाला जो गीत है, हमें वो गीत गाकर प्रार्थना ஆண்டவரிடத்திலே நாம கேட்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே,
हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த காலையில ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொண்ட கேட்ட ஜீவ நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर आत्मा जी के आशीर्वादों के बारे में हमने बांटा गया इस संदेश और सुनने वाले वचनों के लिए हम आपको धन्यवाद देते हैं। வீணாகாமல் அது 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். वो व्रत नहीं जाना चाहिए, वो 100 गुण बल देना चाहिए। ஆண்டவரே, ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கிற ஆவியானவரே, परमेश्वर हमें तसल्ली, आराम और छुटकारा देने वाले आत्मा ஜெபத்திற்கு जी, பதிலையும் ஜெயத்தையும் கொடுக்கிற ஆவியானவரே, और प्रार्थना का जवाब और हमें सफलता देने वाला आत्मा जी, கவலை துக்கங்களின் மத்தியிலே சந்தோஷத்தையும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஆவியானவரே, और चिंता और दुखों के बीच में हमें खुशी और हर्ष और आनंद देने वाले आत्मा जी, இந்த ஆவியானுடைய கரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. इस आत्मा जी के हाथों में इन बातों को सुनने वाले हर एक बच्चों का आपके हाथों में, யார் யாருடைய இருதயத்திலே கவலைகள் மனபாரம் இருக்கிறதோ, जिस किसी के भी दिल में परमेश्वर बोझ और चिंता से भरा पड़ा है, துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்களோ, जो कोई भी दुख से भरपूर है, அந்த துக்கங்கள் கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். वो सारे दुख और चिंता को यीशु के नाम से सब टूट जाना चाहिए। ஆவியானவரே, ஒரு விசேஷித்த தொடுதலை இந்த நிமிஷமே ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. आत्मा जी एक विशेष उनको छूना है और एक छुटकारा उन्हें, கவலைகள் பாரங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. सारे बोझ और सारे परमेश्वर सारे चिंता दूर कर दीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் இடைப்படுங்க. हर एक बच्चों के साथ आत्मा जी आप प्रकट होइए। கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடையுங்க. जो आंसू के साथ है उनके आंसुओं को துயரப்பட்ட पोंछिएगा। பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாங்க. जो दुख से भरे हुए लोग हैं उन्हें परमेश्वर आप आराम दीजिएगा। ஆண்டவரே, துயரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆனந்த தைலத்தை கட்டளையிடுங்கப்பா. और जो निराशपन में है बच्चों को आप परमेश्वर हर्ष के तेल दीजिएगा। என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டு என்பதை, ஒரு தைரியம் இருக்கிறது என்பதை ஆவியானவர் சுட்டி காண்பித்து அவர்களை தைரியப்படுத்துங்க. और क्या संभव होने वाले डरने वाले बच्चों को परमेश्वर एक सफलता उन्हें जरूर मिलेगा, एक जीत है करके आत्मा जी उन्हें दिखाइएगा। ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய விசேஷித்த வல்லமை இறங்கி கிரியை செய்ய. हर एक बच्चों पर आपका विशेष आप सामर्थ्य उतर कर उन्हें भरना है। கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. आपके हाथों में हम अर्पण करके प्रार्थना எல்லா करते हैं। மகிமை கனம் துதி உமக்கு செலுத்துகிறேன். सारे महिमा स्तुति परमेश्वर आदर केवल आप ही को ஜெபத்தை देते हैं। கேட்டதற்காக ஸ்தோத்திரம். हमारा प्रार्थना सुनने के लिए धन्यवाद। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता, आमीन। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய வருகை இருப்பதாக. आमीन, आमीन। जीसस नेम। எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். आप सभी को फिर दोबारा हम बधाई देते हैं। अनेक सब्सक्राइब பண்ணாம இருக்கீங்க. अनेक लोगों ने अभी तक सब्सक्राइब नहीं किया। தயவுசெய்து सब्सक्राइब பண்ணுங்க. हमारा चैनल को सब्सक्राइब कीजिए। இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. और ये एक कष्ट कार्य नहीं है। பக்கத்துல ஒரு பெல் இருக்கும். और उसके बाजू में एक बेल आइकॉन दिया गया है। அதை அமுக்குனா அது பிரஸ் பண்ண போதும். उसे प्रेस करेंगे तो काफी है। ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். उसी उतना ही करना है। தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்ய முடியாது உங்களை கேட்கிறேன். परमेश्वर के बच्चे आप करना है करके मैं ஆராதனை நேரத்திலே வார்த்தைகளை கேளுங்கள். ஏதோ நமக்கு இஷ்டம் கிடைக்கிற நேரத்திலே கேட்பதல்ல. आराधना का समय पर ये संदेश को सुनिएगा, कहीं ऐसे नहीं है कि कभी भी सुने। ஆரம்ப நாட்களில் அது அப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு இருந்தது. शुरुआत के समय पर एक डर बैठ गया था, ऐसा एक डर महसूस இல்ல. ஏதோ நேரம் கிடைச்சது, இப்ப வேண்டாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம் என்று கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறீங்க. लेकिन अब ऐसा नहीं है, कैसा तो हमें समय कभी समय मिलेगा तभी सुनने वाले लोग अनेक हैं। நாங்கள் உங்களுக்கு செய்தி கொடுக்கும்போது அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாங்க கொடுக்கல. हम जब आपको संदेश देते हैं कि वैसे एक मकसद और सोच के साथ नहीं देते हैं। உங்களுக்கு செய்தி கொடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல ராத்திரி 2 மணி இருக்கும்.
और जब हम आपको संदेश देते हैं वो कभी ऐसा होता है कि रात को 2 बजे होता है, சரியான சமயம் வராது, அமையாது. बराबर से एक समय नहीं मिलता சில होगा, நேரங்களில் ராத்திரி 12 மணி இருக்கும். और ऐसा होता है कि रात 12 बजे भी होता அப்படி है. ஒரு சூழ்நிலையில தான் உங்களுக்கு வேத வசனத்தை தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ऐसे ही परिस्थितियों में हम आपको परमेश्वर के वचन बांटते हैं, பயன்படுத்துங்க, उसे आप उपयोग कीजिएगा, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष மற்றவர்களுக்கு करेंगे, அறிமுகப்படுத்துங்க. दूसरों को भी आप उसे बताइएगा. आमीन.